Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது தூத்துக்குடி மாவட்டம், அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. தூத்துக்குடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் நமக்கு அனுப்பி தந்தது ஆறுமுகம் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம், அவங்களுடைய அப்பாவுக்கு நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம், இந்த ரெண்டு சம்பவத்தையும் சேர்த்தாப்புல தான் நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அந்த அப்பாவுக்கு நடந்த சம்பவம் அப்படியே மகனுக்கு நடந்திருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1982 அந்த ஆண்டு காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நண்பரான நம்மளுடைய ஆறுமுகம் இருக்கிறார் இல்லையா, அவருடைய அப்பாவுக்கு அப்பா அந்த டைம்ல ஒரு ஆட்டோ வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. நம்மளுடைய ஆறுமுகம் ஆட்டோ அதன் பிறகு ஓட்டி இருக்கிறாரு. ஆனா அந்த டைம்ல அவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்திருக்கிறாரு. அதாவது தூத்துக்குடியில, அதாவது ஒரு முக்கியமான ஒரு பிளேஸை சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்தை பத்தி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த ஊர்ல அவங்க வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போ அந்த இடத்தை பத்தி சொல்ல வேண்டாம், ஏன்னா நாளடைவில் யாராவது பயப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால அதை பத்தி சொல்ல வேண்டாம், ஏன்னா அந்த ஏரியாலாம் ஃபுல்லா வீடாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த காலகட்ட சூழ்நிலையில நம்மளுடைய ஆறுமுகத்துடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த அந்த டைம்ல அவருடைய அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல, அதாவது அவங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் அவர் ஆட்டோ விட்டு ஓட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வெள்ளிக்கிழமை இருக்குங்க. அந்த டைம்ல இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, சரி ஏதாவது சவாரி வந்ததுன்னா நம்ம ஊருக்கு போற வழியில இறக்கி விட்டுட்டு போறது மாதிரி ஏதாவது ஒரு சவாரி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா, எங்க ஊர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி தாங்க பஸ் ஸ்டாண்டே இருக்குது. அப்ப அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்துட்டு போய் இவங்களுடைய ஊர் பக்கத்துல எங்கேயாவது இறக்கி விடுறது மாதிரி, அதாவது போற வழியில இறக்கி விடுற மாதிரி ஏதாவது ஒரு சவாரி வந்ததுன்னா அப்படியே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய ஆறுமுகத்துடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரும் நினைக்கிறாருங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 மணி அளவுல ஒரு 2 பேசஞ்சர் ஏறுறாங்க. அவங்களும் நல்ல சரக்கு சாப்பிட்டு இருக்கிறாங்க. எங்களை இந்த ஏரியாவில் இறக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஏரியாவை குறிப்பிட்டு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இவருடைய வீட்டுக்கு போற வழிதாங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இடைவெளியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போகும்போது 1.5 கிலோமீட்டர், அதாவது மெயின் ரோட்டில் இருந்து இவங்க ஊர் பாதை இருக்கு இல்லையா, ஊர் பாதை ஒரு 4 கிலோமீட்டர் வரும். ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 5-6 வீடுகள் இருக்குங்க. அது ஊர் கிடையாது, ஒரு 5-6 வீடு மட்டும் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இடம். அதுக்கு பிறகு ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டின உடனே ஒரு 50-100 வீடுகள் இருக்கிற மாதிரியான ஒரு ஏரியா இருக்குது. அதன் பிறகு மாடுகளை கட்டி வைக்கக்கூடிய கொஞ்சம் ஏரியா இருக்குங்க. அதாவது ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டோன்னா அந்த மாதிரி இந்த மாடு ஆடெல்லாம் ஒரு பெரிய ஒரு கிரவுண்டுக்குள்ள விட்டு வளர்த்துவாங்க. அந்த மாதிரியான இடங்களும் இருக்குது. அதை தாண்டி போன பிறகு தாங்க நம்மளுடைய ஆறுமுகத்தோட அந்த ஊரும் வருங்க. அதாவது அவங்களுடைய சொந்த ஊர் வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 1.5 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஊருங்க. அங்க ஒரு 50-60 வீடுகள் தாங்க அந்த டைம்ல இருந்திருக்குது. அந்த ஊர்ல எங்களை இறக்கி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க அந்த 2 பேரும் நல்ல போதையில தான் ஏறுறாங்க. அப்படி ஏறினவங்க அப்படியே சாஞ்சு படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவரும் வண்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு 8 மணி தாங்க இருக்கும். அந்த 8 மணி அளவில் கரெக்டாக வந்துட்டு இருக்கும்போது, கரெக்டாக அந்த மெயின் ரோடை விட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தெரு, அதாவது தெரு ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரோடுகளை சின்ன ரோடாக இருக்கும், அந்த ரோட்டுக்குள்ளாடியும் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க.
அப்படி ஓட்டிக்கிட்டே வரும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4-5 வீடுகள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் தாண்டின உடனே ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இருக்கும். அந்த வீட்டு வாசப்படியை விட்டு ஒரு பொம்பளை வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. அது கொஞ்சம் வயசான கிழவி மாதிரி இருக்காங்க. டக்குன்னு வெளியே வந்து கையை 2 எப்படி நீட்னாப்புல வச்சுக்கிட்டு ஆட்டோவை வழி மறைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே பேக்ல 2 பேர் ஆல்ரெடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்களை கொண்டு போய் சேர்க்கணும். எதுக்காக இவங்க வந்து கையை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்டோவை நிப்பாட்டுறாருங்க நம்மளுடைய ஆறுமுகத்துடைய அப்பா. அவர் நிப்பாட்டின உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிழவி ஓடி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய மகள் வந்து பிரசவ வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காப்பா, டவுன் ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிட்டு போகணும், கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுப்பா அப்படிங்கிறது மாதிரி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆட்டோ விட்டு வெளியே இறங்கின உடனே இந்த சரக்கு போதையில் இருந்தாங்க இல்லையா 2 பேர், அவங்க 2 பேருமே ஆட்டோவை விட்டு இறங்கிடுறாங்க. இறங்கின உடனே இவங்க ஆல்ரெடி கிலோமீட்டருக்கு ₹1 அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. 5 கிலோமீட்டர் அதுக்கு ₹5 கொடுக்கணும். அதே மாதிரி ₹5 கொடுக்குறாங்க. ₹5 வந்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை. என்ன அப்படின்னா அங்கே வந்திருக்கிறதே 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கிறாங்க. இப்போ என்னடா ₹5 தந்துட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அப்பாவும் ₹5 வாங்கி விடுறாருங்க. ஆனால் இந்த 2 நபர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே ஒரு 5 வீடு தான் இருக்குது. அதுவும் திண்ணை உள்ள வீடு, அதாவது ஓலை மற்றும் ஓட்டு கட்டிடங்களாக இருக்கக்கூடிய வீடுகள் தாங்க. அதில் இருக்கக்கூடிய திண்ணையில் போய் ஆளுக்கு ஒரு திண்ணையில் படுக்கிறாங்க. என்னடா இவனுங்க அந்த ஊர்லலாம் இறங்கணும்னு சொன்னானுங்க, இங்கேயே இறங்கி போகிறானுங்க. சரி இறங்கி போனது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அந்த பிரசவ வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம அட்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அந்த கிழவியை காணலைங்க. அஜய் அந்த கிழவி எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. சரி நம்மளை நிப்பாட்டிட்டு தானே போயிருக்கிறாங்க, ஆல்ரெடி இவங்க இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளையாக தான் இருக்கும். சரி எந்த வீடு திறந்துருக்குன்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடாக தட்டி பார்க்குறாருங்க. எல்லா வீடுமே பூட்டி இருக்குது, எந்த வீடுமே திறந்த மாதிரி இல்லை. தட்டி தட்டி பார்க்குறாரு, ஒருத்தரும் வெளியே வந்த மாதிரியும் தெரியல. இந்த 2 நபர்களும் அந்தந்த இடத்துல படுத்துடுறாங்க. அதாவது 2 சைடு திண்ணை இருந்த இடத்துல 2 வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க படுத்துடுறாங்க. அஜய் இப்போ என்னடா பண்ணுறது, அந்த கிழவி எங்கே போச்சுன்னு தெரியல, எந்த வீட்டுக்குள்ளே போச்சுன்னு தெரியலையே. 5 வீடு தான் இருக்குது, 5 வீடையும் பார்த்துடுறாரு. 5 வீட்டுக்குள்ளே இருந்து எந்த சத்தமும் வரலைங்க. அதாவது பிரசவ வலியில் துடிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த சத்தங்கள் முனங்கல்கள் ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி கூட எந்த சத்தமும் இல்லை. எங்கே போச்சு இந்த கிழவி அப்படிங்கிறது மாதிரி அவங்க அப்பா, அதாவது நம்மளுடைய ஆறுமுகத்துடைய அப்பா தேட ஆரம்பிக்கிறார். சரி ஏதோ ஒன்று வந்தது போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் ஆட்டோ கிட்ட வர்றாரு. ஆட்டோ கிட்ட வரும்போது ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னா, கிழவி மற்றும் இன்னொரு பொண்ணு உள்ள உட்காந்துருக்குங்க. எப்படிமா நீ வந்து யாருன்னா வந்து ஹெல்ப் பண்ணுங்க, தூக்கிட்டு வரணும் அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ அலாக்கா வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஆட்டோவை எடுப்பா, எனக்கு சீக்கிரம் டவுன் ஆஸ்பத்திரி போகணும், பிள்ளை பிரசவ வலியில் துடிக்கிறா அப்படின்னு சொன்னோடனே இவர் என்னன்னா ஆட்டோவில் ஒரு சின்ன பல்ப் ஒன்று போட்டு வச்சுருப்பாரு. அந்த லைட்டை ஆன் பண்ணி விட்டுறாரு. ஆன் பண்ணிட்டு பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பெண் இருக்கிறாங்க, ஒரு பக்கத்தில் ஒரு 10-20 வயசுக்கான ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய வயிறு வெளியவே வரலைங்க, ஒட்டி அப்படி சாதா எப்போ இருக்கிறது மாதிரி இருக்குது. அதை அப்படி பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு எங்கம்மா இந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்குன்னு சொன்னால், இது சும்மாலாம் இருக்குது, நீ யாருமா என்னம்மா வெளியே இறங்குமா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆறுமுகத்துடைய அப்பாவும் கத்திடுறாருங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து அது கொஞ்சம் டவுட் ஆகுது, இவங்க வேற ஏதாவது அதாவது அந்த விலை மாதிரிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த ஏரியாவுக்குள்ளே போய் நிற்கக்கூடிய பாட்சிகளாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தாங்க அந்த இடத்துல வந்து இறங்க சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்க ஒன்றும் செய்யாது. ஏன் அப்படின்னா அவர் கொஞ்சம் டீசெண்டாக பார்க்கக்கூடிய ஒரு நபர். அது இல்லாமல் அவங்க குலதெய்வமாட்டு சிவசுடலையை வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் வீட்டோடைய சாமியாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி சாமிகளை வச்சு வழிபடுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு பிடிக்காதுங்க. இறங்குமா கீழே அப்படின்னு சொன்னோன்னே அந்த 20 வயசு பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க முதல்ல வெளியே இறங்கி வருது. வெளியே இறங்கி வந்து தலைமுடியை விரிச்ச கோலத்தில் தான் போட்டுட்டு இருந்திருக்குது. அந்த முடி அப்படி சரட்டுன்னு தூக்கி இருக்குங்க. இப்படி தூக்கி அப்படி போடும்போது முகமெல்லாம் அழுகி போய் இருக்குங்க. அதை பார்த்து அரண்டுறாரு ஆன்னு சொல்லிக்கிட்டு. என்ன அப்படின்னா அது முகத்தில் வந்து ஒரு மாதிரி விளறி போன ஒரு அந்த கீரல் வெடிப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அசிங்கமாட்டு அந்த முகத்தை பார்த்து ஐயோன்னு சொல்லி அலறி கத்திக்கிட்டு அப்படி நிற்கிறாருங்க. அவர் பயந்துட்டாரு. அந்த பெண் வான்னு ஒரு சவுண்டை கொடுத்துக்கிட்டு அப்படி தெரிச்சு ஓடுதுங்க. அதை பார்த்துக்கிட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்டோக்குள்ளே உத்து பார்க்குறாரு. யாரை பார்க்குறாரு அப்படின்னா கிழவியை பார்க்குறாரு. கிழவி உள்ளே இல்லைங்க. ஐயோ வந்து கிழவி எங்கூடி போகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதுகுக்கு பின்னால் சூடான மூச்சு காட்டுங்க அப்படியே அடிக்குது, சிடுன்னு அடிக்குது. அவருக்கு அந்த மூச்சு காற்று படும்போது இந்த முதுகு இருக்குது பார்த்தீங்களா, அது எரிய ஆரம்பிக்குது. அந்த இடம் வந்து பயங்கரமாக காந்துது, எரியுது. உடனே கையை வச்சு ஐயோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த கிழவி கிட்டத்தட்ட ஒரு 6 அடி, அதாவது 6 அடி 6 இன்ச்சு இருந்திருக்கிறாங்க ஹைட்டு. அப்படியே ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஆணு வாயை பழந்திருக்குங்க. இதை பார்த்தேன் தான் உண்டு. அப்படியே பார்த்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. கிட்டத்தட்ட விடிய காலையில் 5 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு இவருக்கு முழிப்பு வருது.
முழிச்சவர் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த 2 நபர்கள் வந்து 2 திண்ணையில படுத்திருந்தாங்க இல்லையா, அவங்க படுத்த மேனிக்கு படுத்தே கிடக்குறாங்க. சரி இவங்க இதை ஒண்ணுமே பார்க்கலையா, நம்ம தான் இதில் மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆட்டோவில் ஏறி உட்கார்றாரு. இருந்தாலும் இந்த 2 நபர்களும் பக்கத்து ஊரில் இறங்க வேண்டியவங்க, அவங்க எங்கேயே இறங்கிட்டாங்க, அவங்கள தட்டி எழுப்பி கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் கிட்ட போறாருங்க. இவர் கையில் வந்து பழைய டார்ச் லைட் ஒன்று வச்சிருக்கிறாரு. அந்த டார்ச் லைட்டை எடுத்து அடித்து பார்க்கும்போது பேரதிர்ச்சிங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நபர்களுமே வாய் வழியாக நிறைய ரத்தம் வந்து அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. அவங்க உடம்பு வந்து ஐஸ் கட்டி மாதிரி அப்படி ஜில்லுன்னு இருந்திருக்குது. அதை பார்த்துக்கிட்டு இவர் கை காலெல்லாம் நடுங்கிருச்சுங்க. நடுங்கிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளப்பிடுறாரு. நேராக டவுனில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் இங்கே நடந்த இந்த சம்பவத்தை அப்படியே சொல்கிறாருங்க. ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு ஐயா, நான் நேற்றுக்கு நைட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனேன், இந்த மாதிரி இந்த இடத்துல இறக்கி விட்டேன், இந்த மாதிரி ஒரு பொம்பளை வந்தா அப்படின்னு சொல்லி இங்கே நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அப்படியே சொல்லிடுறாருங்க. ஆனால் போலீஸுக்காரங்களுக்கு இதில் எந்த நம்பிக்கையும் இல்லை. சரிப்பா நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய ஆட்டோவிலேயே 4 பேர் ஏறி உட்காந்துடுறாங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து பார்க்கும்போது 2 பாடிகளும் இருக்குது. ஆனால் ரத்தம் கக்கி தான் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதன் பிறகு இவங்க பக்கத்து ஊர் தானே, 1.5 கிலோமீட்டரில் பக்கத்து ஊரில் இருந்து ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஆள்லாம் கூடியிருது. அப்படி அந்த ஆட்கள் கூடின பிறகு ஊர் மக்களை வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு உள்ளங்கையுடைய அடையாளம் அவங்களுடைய முதுகில் இருக்குதுங்க. யார் இந்த 2 நபர்களுடைய முதுகில் இருக்குது. கழுத்தை யாரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக நெரிச்சு கொன்னது மாதிரியான சில அடையாளங்கள்லாம் இருந்திருக்குது. அப்படி இருந்ததுனால ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் நின்று போய் தான் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல தெரிய வருதுங்க. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா முனி அடிச்சு தான் இந்த 2 பேரும் இறந்துருக்கிறாங்க, அதுக்கு சாட்சி வந்து நம்மளுடைய ஆறுமுகத்துடைய அப்பா தான் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி பெரிய அளவில் இந்த கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இந்த கிராமப்புறங்களில். சரின்னு சொல்லி பாடி அவங்கவுங்க வீட்டுக்கும் கொண்டு போயிடுறாங்க. போஸ்ட் மார்க்கத்துக்கு போகலை, எதுக்குமே போகலை. ஏன்னா நடந்த விஷயத்தை அப்படியே கண்கூட பார்த்து சொன்னவர் இவர் தான். ஆனால் என்ன ஆயிட்டு அப்படின்னா அவர் மட்டும் உயிரோட இருந்திருக்கிறாரு, அது மட்டும் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்குது. இருந்தாலும் அவர் நடந்த விஷயத்தை அப்படியே சொல்லிடுறாரு. மற்ற 2 பேரும் இந்த மாதிரி இறந்துட்டாங்க, நான் மட்டும்தான் உயிரோட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகத்தோட அப்பாவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய 2 பேருடைய பாடியும் வந்து எரிச்சு விட்டுறாங்க. அதன் பிறகு இந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆகி போயிருக்கு. ஆனால் இந்த சம்பவம் நடந்த பிறகு அவங்க அப்பா 1 வருட காலம் ஆட்டோவே ஓட்டுறீங்க. ஆட்டோ ஓட்டுறதுக்கே போகலை. எனக்கு வேண்டாம், தொழிலே வேண்டாம், எனக்கு இதெல்லாம் போதும், வயர் நிறைஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிடுறாரு. அதன் பிறகு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஊருக்குள்ளே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லாம் எடுத்து செய்திருக்கிறாரு. அதன் பிறகு ஊருக்கு உள்ளாடியே ஒரு சின்ன மளிகை கடை ஆரம்பித்து அந்த கடையை வச்சு ஓட்டிக்கிட்டு அப்படியே தன்னுடைய லைஃப்பை மாற்றிட்டாருங்க. ஆனால் அந்த டைம் அதாவது 1982 நம்மளுடைய ஆறுமுகத்துக்கு 7 வயசு தாங்க இருக்கும். ஆனால் இந்த கதைகள்லாம் வந்து அவருக்கு அப்பவுமே தெரிஞ்சிருக்குது. அந்த 7 வயசு காலத்திலே அவங்க அப்பா திருப்பி இந்த கதையை தான் சொல்லுவாராம் அவங்க வீட்டில். அதனால அவருக்கு அந்த கதை வந்து அப்படியே மனசுக்குள்ளே பதிஞ்சே தாங்க போயிருந்துருக்குது. கிட்டத்தட்ட அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆறுமுகம் வந்து ஆட்டோ தான் ஓட்டணும், எனக்கு ஆட்டோ தான் பிடிக்கும். ஏன்னா அப்பா வந்து ஹீரோ மாதிரி ஆட்டோவில் போயிட்டு வர்றத அவர் பார்த்து ரசிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க அவருடைய மனசில் இருந்திருக்குது. 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிடுறாரு. அதன் பிறகு அவர் போகவே இல்லை, பள்ளிக்கு போகவே இல்லை. அதன் பிறகு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டணுங்கிறதுல ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கிட்டாரு. 1998 அவர் ஒரு ஆட்டோவை வாங்குறாரு. அது மதுரையிலேருந்து ஒரு ஆட்டோவை வாங்கிட்டு வந்து தன்னுடைய ஊரில் வச்சு அவர் ஆட்டோவை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. 1 வருட காலம் அவங்க அப்பா எந்த ஸ்டாண்டில் ஓட்டினாரோ அதே ஸ்டாண்டில் இருந்து அவருடைய ஊருக்கும் எல்லா இடத்துக்கும் அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காருங்க 1 வருட காலம். 1999 அடுத்த ஒரு சம்பவம் நம்மளுடைய ஆறுமுகத்துக்கு நடக்குதுங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்லலாம் வந்து 8 மணி 9 மணினா ஆட்டோவை ஒதுக்கிடுவாங்க. ஆனால் இப்போ அதாவது அந்த 1999 கிட்டத்தட்ட இவங்க ஆட்டோ ஒதுக்கணும்னா 12 மணி ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி இவரும் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறாரு அதே ஸ்டாண்டில் தான். ஆனால் என்ன அப்படின்னா நைட்டு நேரத்தில் 10:30 மணிக்கு ஒரு பஸ் வருவாங்க. அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கக்கூடிய பேசஞ்சர் சில பேர் வந்து ஆட்டோ பிடிச்சி அந்த ஊருக்குள்ளே போக முடியும். அதனால அந்த இடத்துல ஆட்டோவை விட்டுக்கிட்டு இவர் நின்றுட்டு இருக்கிறாரு. இவருக்கு கூட வேற 2-3 ஆட்டோக்கள்லாம் நின்றுட்டு இருக்குது. ஏன்னா இவங்க ஊரை சார்ந்த நிறைய ஆட்டோக்கள்லாம் இருக்குதுங்க. அதனால அவங்களும் நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே சவாரி டக்குன்னு கிடச்சிருது. ஆனால் நம்மளுடைய ஆறுமுகத்துக்கு சவாரி கிடைக்கலைங்க. நம்ம சிங்கிளாலாம் வந்துட்டோம், ஐயோ என்னடா பண்ணுறது
பண்றது? ஏன்னா அவருக்கு சவாரி கிடைக்கல. கிட்டத்தட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னா, முதல்ல நிற்கக்கூடிய ஆட்டோக்களை தான் வந்து ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். கடைசி இருக்கக்கூடிய ஆட்டோவா இருந்திருக்குது நம்மளுடைய ஆறுமுகத்துடைய ஆட்டோ. அவருடைய ஆட்டோவுக்கு சவாரி கிடைக்கலைங்க. சரி கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மற்ற ஆட்டோக்கள்லாம் போயிருது. அவங்க ரிட்டர்ன் வரமாட்டாங்க. அவங்களுடைய லாஸ்ட் சவாரியை தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. கிட்டத்தட்ட 11:30 மணி ஆகுதுங்க. சரி இனிமேல் நமக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி தெரியல, நம்ம சிங்கிளா தான் வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த இடம் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குது. என்ன அப்படின்னா 5 வீடு இருந்த இடத்துல இப்போ ஒரு 50 வீடுகள் இருக்குதுங்க. அதாவது அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் நடந்த இடம், அதாவது அந்த 5 வீடுகள் இருந்துச்சு நான் சொன்னேன், அங்கதான் இந்த சம்பவம் நடந்துச்சு. ஆனா இப்போ அந்த இடத்துல இப்போ ஒரு 50-60 வீடுகள் இருக்குது. அதே மாதிரி என்ன அப்படின்னா சில பில்டிங் எல்லாம் பக்கத்துல வந்துருச்சு. 1.5 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஊர்ல கூட கிட்டத்தட்ட ஒரு 400-450 வீடுகள் இருக்குதுங்க. அதன் பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடு மாடு கட்டி வைப்பாங்க இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கும், அதுக்குள்ள விட்டுருப்பாங்க ஆடு மாடுகள் எல்லாம். அந்த மாதிரி உள்ள இடமும் இருக்குதுங்க. ஆனா இப்ப அங்க ஆடு மாடுகள் கிடையாது. அது ஒரு வெற்றிடமா தான் இருக்குது. அந்த இடத்தையும் இவர் பார்த்துட்டு போயிட்டு வர்றதுதான் வழக்கம் தாங்க. அதன் பிறகு இவங்க ஊர் தான் இருந்துகிட்டு இருக்குது. அதனால இவருக்கு போயிடலாம். இவரும் வந்துகிட்டே இருக்கிறாருங்க. அதே மாதிரி நள்ளிரவு கிட்டத்தட்ட 11:30 மணி இருக்கும். இந்த 1.5 கிலோமீட்டர் தாண்டி அந்த ஊரையும் தாண்டிடுறாருங்க. அந்த 50 வீடுகள் இருக்கக்கூடிய இடத்தையும் தாண்டிடுறாரு. ஏன்னா அங்க அப்பா சொன்ன கதை வந்து அவருக்கு கரெக்டாகவே தெரியும். அந்த இடத்த வந்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தாங்க எப்பவுமே வருவார். அவருக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். அதனால அப்படியே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வருவார். இப்போ அதில் நிறைய வீடுகள் இருக்கிறதுனால அவருக்கு எந்த பயம் தெரியல. அதாவது அந்த விஷயத்தை அவர் கொஞ்சம் மறந்துருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்றாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடு மாடுகள் கட்டக்கூடிய அந்த கிரவுண்ட் பக்கத்துல வந்து ஒரு சின்ன பெட்டி கடை ஒன்று இருக்குங்க. பெட்டி கடைனா ஓடு போட்ட ஒரு கட்டிடம் தாங்க. அந்த கடையில வந்து கருப்பட்டி, அதன் பிறகு அந்த பனை மரம் இருக்குது இல்லையா, அது சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த இடத்துல விற்பாங்க. அப்படி ஒரு கடை இருக்குது. அந்த கடை கிட்ட இவருடைய ஆட்டோவை ஓட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு வயசான பெரியவர் ஒரு சாக்குல, அதாவது ஒரு கோணிப்பை சாக்குல வந்து எதையெல்லாமோ கட்டி அப்படியே வச்சுக்கிட்டு அதில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த நேரத்துல இந்த பெரியவர் எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் வண்டி அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாருங்க. நிப்பாட்டிக்கிட்டு அந்த பெரியவர்கிட்ட போய், ஐயா ஏன் அங்க உட்கார்ந்து இருக்கீங்க, எந்த ஊர் நீங்க, உங்களுக்கு எங்க போகணும் நீங்க சொல்லுங்க, நான் போற வழியில நான் உங்களை விட்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த பெரியவர் என்ன பண்றாரு அப்படின்னா வாயில ஒரு சுருட்டு எடுத்து பத்த வைக்கிறாருங்க. பத்த வச்சுட்டு, தம்பி நில்லு, இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்றாருங்க. என்னடா இவர் திடீர்னு உட்கார சொல்றாரு, நம்ம வீட்டுக்கு வர போனோம், இல்லை பெரியவரா எனக்கு வீட்டுக்கு போகணும், நீங்கள் வேணா வாங்க உங்களை கொண்டு விட்டுறேன், எந்த இடத்துக்கு போகணும், எந்த ஊருக்காரங்க அப்படின்னு மறுபடியும் விசாரிக்கிறார். ஆனால் அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை தம்பி நீங்கள் உட்கார், 1 மணிக்கு பிறகு நீ அந்த ஏரியா கிராஸ் பண்ணிப்போ, அது வரைக்கும் போகாத அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஐயா பேசுகிறீங்க, நான் டெய்லி போயிட்டு வரக்கூடிய இடம் தான், நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு வர விருப்பம் இருந்தால் வாங்க, இல்லைனா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் ஆட்டோவில் போய் ஏறுறாருங்க. ஆட்டோவில் ஏறணும்னு அந்த பெரியவர், தம்பி போகாத, அதுங்கெல்லாம் வெளியே வரப்போகுது, நீ இந்த டைமில் போகாத அப்படின்னு சொல்கிறாரு. என் பக்கத்துலேயே உட்காரு, 1 மணிக்கு பிறகு நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இவருக்கு ஒன்றும் புரியலை. என்னடா இது, இந்த கிழமை என்னெல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறான், அவர் சுருட்டையும் பிடிச்சி அப்படியே உட்காந்துருக்கிறான், என்னத்தை இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஆறுமுகம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துடுறாருங்க. வாயா நீயும் உன்னுடைய சுருட்டும் அப்படி இப்படின்லாம் ரொம்ப கொஞ்சம் கேவலமாக திட்டிக்கிட்டு தாங்க அங்கேருந்து போகிறாரு. இவர் வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. கரெக்டாக இந்த பெரியவர் உட்கார்ந்துருந்த அந்த கடைப்பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தாங்க தூரம் போயிருப்பார். அப்படி அந்த 300 மீட்டர் தூரம் போகும்போது இந்த ஆடு மாடு கட்டின கிளங்கள் வந்து நிறையவே இருக்கும். அங்கேருந்து திடீர்னு ஒரு கிளவி சரட்டுன்னு வந்து முன்னாடி நிற்கிறாங்க. ஆட்டோ முன்னாடி 2 கையும் விரிச்ச மாதிரி விரிச்சுக்கிட்டு, ஐயா கொஞ்சம் நில்லையான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதை பார்த்த உடனே இவர், ஐயோ இது யாருமா, இந்த நேரம், அதாவது இந்த டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 12 மணிக்கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்குது, இந்த நேரத்தில் நீ யாருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் ஆட்டோவை நிப்பாட்டி வெளியே இறங்கிடுறாரு. கையில் எப்போ சரி இவர் வெளியே இறங்கணுன்னா நைட்டு நேரங்களில் டார்ச் லைட்டை கையில் எடுத்துடுவாருங்க. அப்படி டார்ச் லைட்டையும் கையில் எடுத்த உடனே, இந்த மாதிரி என்னுடைய பேத்தி வந்து பிரசவ வழியாக துடிச்சிட்டு இருக்காப்பா, டவுன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், அதாவது அந்த பக்கம் எல்லாமே வந்து கருவேல மரங்கள் வந்து நிறைஞ்சு போயிருக்குது, அந்த இடத்துக்குள்ளாடி தான் இருந்துட்டு இருக்கிறா, நாங்கள் நடந்து வந்துகிட்டு இருந்தோம், எங்களால் முடியலப்பா, நாங்கள் அந்த ஊரை சேர்ந்த ஆள் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஊரை பார்த்து கையை காட்டுறாரு. சரிம்மா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, டார்ச் லைட்டை ஆன் பண்ணோன்னா, டார்ச் லைட் அடிக்காதப்பா, அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு. என்னடா இது, அப்புறமா முள்ளுக்காட்டுக்குள்ளே எப்படி நடந்து போகிறது, டார்ச் லைட்டை நான் அடிச்சுட்டு வரேன், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் பின்னாலே டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டே அப்படியே போகிறாருங்க. போக போக அங்கே ஒரு பெண் வந்து அழக்கூடிய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது அந்த பிரசவ வழியில் கத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இவரும் சரி சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவியுடைய அந்த பின் சைடு கால் இருக்கு தெரியுமா, அது தெரியவே மாட்டேங்கிறான். அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு கருப்பு கலர் சாரி வந்து ஃபுல்லாகவே மறைச்சிருக்குது. அவங்க வேகமாக நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவரும் பின்னாலே அப்படி போயிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 100 மீட்டர் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த லைட்டை இப்படி நிமித்தாரு பாருங்க, அதாவது கீழே தானே அடிச்சுட்டு போயிருக்கிறாரு, அப்படி டக்குன்னு நிமித்து பார்க்கும்போது பேரதிர்ச்சிங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்களே, அங்கே ஒரு சரியான ஒரு பாடி ஒன்று இருக்குங்க. அதாவது ஒரு பெண்ணுடைய உடல் இருக்குது, அழுகின நிலைமையில அப்படி இருக்குது, தலைமுடியை விரிச்சு போட்டிருக்குது. அப்படியே திரும்பி இவரை பார்த்துருக்குங்க. அப்படி பார்க்கும்போது அசல் அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு அந்த மாதிரி கீறி வெடிச்சு போய் இருக்கக்கூடிய அந்த முகம், அந்த பெண்ணுக்கு பல்லெல்லாம் இல்லையாங்க, பல்லெல்லாம் வந்து ஒன்று 2 பல்லு தான் இருக்குது. ஆன்னு ஒரு கத்தி இருக்குங்க. இந்த சத்தம் கேட்டவுடனே இவர் பயந்து அப்படியே கை காலெல்லாம் நடுங்கி போய் அப்படி நின்றுருக்கிறாரு. டார்ச் லைட்டை அடித்தவாறு அப்படியே நிற்கிறாருங்க. அது எந்திரிச்சு இவரை நோக்கி அப்படி நடக்க ஆரம்பித்த உடனே பின்னால் இருந்து ஒரு சத்தங்க, ஓன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சவுண்டு கேட்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரியவர் இருந்தார் பார்த்தீங்களா, சுருட்டை பிடிச்சிட்டு இருந்தார் இல்லையா, அவர் வேகமாக ஓடி வர்றாருங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே இந்த பேயை பார்த்தார் இல்லையா, அது ஒரு பேய் தாங்க, அதை பார்த்தார் இல்லையா, பார்த்துக்கிட்டு இந்த பின்னால் சவுண்டு கேட்டவுடனே டார்ச் லைட்டை டப்புன்னு திருப்பிடுறாருங்க. திருப்பி பார்க்கும்போது உடம்பு ஃபுல்லாக புகையா அப்படி பறக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 அடி ஹைட்டில் அப்படி நல்ல விரிஞ்ச மார்போட ஒரு நபர் ஓடி வர்றாருங்க. அந்த வேகத்தை பார்த்தாலே பயந்துருக்கிறாரு நம்மளுடைய ஆறுமுகம். என்ன அப்படின்னா, அப்படி புகை பறக்க அப்படி பறந்து முன்ன ஓடி வர்றாரு. வந்து ரோன்னு ஒரு சவுண்டை கொடுக்குறாருங்க. சவுண்டை கொடுத்த உடனே முன்னால் இருந்த அந்த பல்லில்லாத அந்த ஒரு வித்தியாசமான அந்த கிரியேச்சர், அதாவது அது வந்து ஒரு பேய், அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படி சாம்பல் மாதிரி அந்த இடத்துல அப்படியே கீழே விழுந்துருதுங்க. கீழே விழுந்து ஒரு காற்று அவர் வந்து நிற்கிறது, அந்த காற்று அடிக்கிறது, அது புகையா அப்படியே பறந்து அப்படி போகுதுங்க. அரண்டு போயிடுறாரு இவர். ஐயோ, இது என்ன நடக்குது, இது யாரு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கவே அந்த வயசான கிழவின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிழவி மேலேருந்து கீழே குதிக்கிறா. அதாவது அந்த கருவேல மரத்துல இருந்து கீழே குதிக்கிறா. குதிச்சு பயங்கரமான ஒரு சத்தத்தை எழுப்பி அந்த இடத்துல அந்த முன்னாடி நின்ன அந்த கிழவியுடைய அந்த கிட்டத்தட்ட அந்த கிழவி வந்து ஒரு 6.5-7 அடி ஹைட் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த பின்னால் ஓடி வந்து பண்ணார் இல்லையா, அந்த டைமில் இவர் பார்த்து மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாருங்க. கீழே விழுந்த உடனே இவருக்கு கிளியராக அவர் டார்ச் லைட் அடித்து பார்த்துட்டாரு யாரை, பின்னால் வந்த நபரை. அவர் அங்கே இருந்த அந்த வயசான தாத்தா தான் அப்படிங்கிறது அவருக்கு நன்றாகவே தெரிஞ்சிருது. ஆனால் அதுக்கு பிறகு இவர் மயக்கத்தில் கீழே விழுந்துடுறாரு. அதன் பிறகு இவரை வந்து யாரோ தட்டி எழுப்புறாங்க. தட்டி எழுப்பும்போது இவர் எழுப்பி பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பட்டி கடை நடத்திட்டு இருக்கக்கூடியது ஒரு வயசான தம்பதிகள் தான். அந்த தம்பதிகள் தாங்க காலையில் 6 மணிக்கு இவரை தட்டி எழுப்புறாங்க. அவர் எங்கே படுத்திருக்கிறாரு அப்படின்னா, கரெக்டாக அந்த கடைக்கு முன்னாடி அந்த திண்ணையில் படுத்திருக்கிறாரு. அதாவது அந்த பெரியவர் எந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாரோ அதே இடத்துல தாங்க இவரும் படுத்து கிடக்கிறாரு. அவரை தட்டி எழுப்புறாங்க. எழுப்புறோன்னு ஏன் இதில் படுத்துருக்கா, என்னாச்சு, ஆட்டோ எதுவும் ரிப்பேர் ஆகிடுச்சா, இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லி ஆட்டோவையும் பார்க்குறாரு. ஆட்டோ அவருக்கு முன்னால் நிற்கிதுங்க. ஆல்ரெடி 300 மீட்டர் தாண்டி போன ஆட்டோ இங்கே நிற்கிது. எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு நம்ம இவ்வளவு நேரம், அதாவது அந்த சம்பவம்லாம் நடந்துச்சு இல்லையா, இது எல்லாமே கனவாக தான் இருக்கும் போல இருக்குது, நமக்கு இப்படி மைண்டுக்குள்ளே அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் நினச்சிக்கிட்டு இவர் எந்திரிச்சு உட்காந்து பேத்த முழிச்சிருக்கிறாரு. முழிச்சிக்கிட்டு அங்கே இருந்து அந்த கடையில் இருந்தாங்க தண்ணியை வாங்கி முகத்தெல்லாம் கழுவிருக்கிறாரு. கழுவிட்டு பார்க்கும்போது டார்ச் லைட் அவர் பக்கத்தில் இருக்குது. அப்போ இவருக்கு டவுட்டு, என்னென்னா இது கனவா உண்மையிலே நடந்துச்சா இப்படிங்கிற ஒரு டவுட்டோட தாங்க ஆட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க அப்பா திட்டுறாரு, என்னடா இவ்வளோ நேரம் ஆயிருக்கு, ஏன்டா எங்கடா போயிருந்தேன், பெரிய சவாரியை தான் கிடச்சிதா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாருங்க. அவங்க அப்பா கேட்டோடனே இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்பா நீங்கள் முன்னால் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு இப்படி லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி இங்கே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்கிறாருங்க. அதை கேட்டோன்னே அவங்க அப்பா வந்து கரெக்டாக சில விஷயங்களை கேட்குறாரு. என்ன அப்படின்னா, அந்த கிழவி நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிழவி இப்படி தானே இருந்தா, இந்த அங்க அடையாளம்லாம் சொல்லி கரெக்டாக கேட்குறாருங்க. ஆமாப்பா அதே கிழவி தான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஷயத்த சொல்கிறாரு. சரிப்பா இதை விட்டுரு, அதாவது இதால் நமக்கு வேறு எதுவும் பிரச்சனை வராது, ஆனால் நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அவர் விடிஞ்ச உடனே வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு நம்ம வந்து கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நம்ம கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு சாயங்கால வேலையில் தான் அவங்களுடைய குல தெய்வத்துக்கு இந்த வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க. அன்னைக்கு கொஞ்சம் பெசராட்டை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி அந்த சாயங்கால நேரம் அந்த வழிபாட்டுக்கு போய் நிற்கிறாருங்க நம்மளுடைய ஆறுமுகம். அப்படி ஆறுமுகம் நிற்கும்போது அங்கே குடும்பத்தில் இருந்து, அதாவது இவங்க அப்பாவுடைய மூத்த அண்ணன், அதாவது இவங்க அப்பாவுக்கு மேலே வந்து 3 பேர் இருக்காங்க. அதில் மூத்தவர் வந்து அந்த கோவிலில் சாமி ஆடக்கூடியவர், அதாவது சிவசுடலைக்கு ஆடக்கூடியவர். அப்படி அந்த ஆடக்கூடிய அந்த சாமி வந்து ஆடிக்கிட்டு
இருக்குது. அதாவது சிவசுடலை அந்த நபருடைய உடம்புல இறங்கி ஆடிக்கிட்டே இருக்குது. அப்படி ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த குறி சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு இது நடக்கும் இது நடக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குறியெல்லாம் சொல்லி எல்லாரையும் முடிச்சுக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் திருநீரை எடுத்துக்கிட்டு அப்படி வேகமா வந்து நம்மளுடைய ஆறுமுகத்துடைய தலைக்கு மேல அப்படி வைக்கிறாரு. நேற்றுக்கு நான் உன்கிட்ட சொன்னேன் இல்லடா, அங்கே போக வேண்டாம் நில்லு, 1 மணி நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஏன்டா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாருங்க. என்ன வேற திட்டிட்டு வேற போறேன் இல்லையா அப்படிங்கிறாரு. அப்பந்தாங்க அவருக்கு தெரியுது என்ன அப்படின்னா, நம்மளை காப்பாத்துனது நம்மளுடைய சிவசுடலை ஆண்டவர் தான் காப்பாற்றி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமே தெரியுதுங்க. என்ன அப்படின்னா, அவர் அந்த இடத்துல வந்து காப்பாற்றி விட்டது அந்த சிவசுடலை தாங்க. இந்த விஷயம் அவருக்கு தெரியும் போது அவருடைய உடம்பெல்லாம் அப்படி சிலுத்துருதுங்க, அதாவது புல்லரிச்சிருது, அப்படி அரண்டு போய் நின்று இருக்கிறாரு. அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, என்னையும் காப்பாற்றினது சிவசுடலை தான்டா அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு அந்த இடத்துல அவர் மயக்கம் போட்டு விழுந்தார் இல்லையா, அந்த கிழவியும் அந்த பெண் அந்த மாதிரி கத்திட்டு போகும்போது இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட் ஒன்று ஆன் பண்ணார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு சின்ன பல்ப் இருக்கும், அதை ஆன் பண்ணார். அதுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய வயிற்றெல்லாம் பார்த்தார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்படி ஆன் பண்ணும்போது என்ன அப்படின்னா, சிவசுடலையுடைய ஒரு போட்டோ அங்கே இருக்குங்க. அந்த போட்டோவை கையில் எடுத்திருக்கிறார். அதனால தாங்க அன்னைக்கு அவர் உயிர் தப்பி இருக்கிறார். அப்படி அந்த இடத்துல என்ன காப்பாத்தினதும் அந்த சிவசுடலை ஆண்டவர் தான். உன்னை நேரிலே வந்து காப்பாத்தி இருக்கிறாரு, உனக்கு காட்சி அளிச்சிருக்கிறாருடா, நீ கொடுத்து வச்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அவங்க அப்பாவும் பூரிச்சு போயிருக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவசுடலை சொல்லிக்கிட்டு, இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா, தைரியமா போவா, இனிமேல் அந்த மாதிரி அது எதுவுமே வராது அப்படிங்கிறத மாதிரிலாம் சொல்லிடுறாரு. ஆனா இது எதனால நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு தெரியலைங்க. அது என்னதுன்னு கூட அவருக்கு தெரியல. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாட்கள்ல மட்டும்தாங்க இது அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த ரோட்ல வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பயமுறுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல ஒரு பேச்சு அடிபடுதுங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த 1982 அன்னைக்கு நைட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு அவர் வந்துட்டு இருந்தார் இல்லையா, அப்படி வரக்கூடிய அந்த நாள்லேயே வந்து அது ஒரு சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நாள் தாங்க. கிட்டத்தட்ட 10 மணிலேருந்து விடிய காலையில் 3 மணி வரைக்கும் அந்த சந்திர கிரகணம் நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஆறுமுகமும் வரக்கூடிய அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி சந்திர கிரகணம் தான். அந்த சந்திர கிரகணம் நடந்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் நடந்திருக்குங்க. இப்படி நடந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 மணி நேரம் அவனை இங்கே நிப்பாட்டி வைக்கணும் அப்படின்னு தான் அந்த சுடலை நினச்சிருக்கிறாரு. ஆனால் இவர் தான் சத்தம் போட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுக்காம அந்த இடத்துல அவர் காப்பாற்றி விட்டுருக்கிறாரு நம்மளுடைய சிவசுடலை ஆண்டவர். அப்படி காப்பாற்றப்பட்டு நாங்கள் தப்பிச்சிருக்கிறோம். எங்களுடைய லைஃப்பில் நடந்த இந்த அதிபயங்கரமான சம்பவத்தை உங்கள் சேனலில் எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு முன்னால் எனக்கு இந்த சம்பவத்தை அனுப்பியிருந்தாரு. எனக்கு டைம் இல்லை, அதாவது நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால் டைம் கிடைக்கல. டைம் கிடைச்சதுன்னா வீடியோக்கள் வரிசையாக நான் போட்டுருவேன். தயவுசெய்து என்னுடைய அன்பார்ந்த நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இந்த வீடியோவெல்லாம் பாருங்கள். ஏன் அப்படின்னா, அந்த வேலைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் சீக்கிரம் வீடியோ போடுறதுக்கான எல்லா விதமான விஷயங்களையும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இப்படி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தார் ஆறுமுகம். ஆறுமுகத்துக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போயிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் வர்றீங்க, வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல, கமெண்ட் பண்ணுறதும் இல்லை. ஆனால் எல்லாத்தையும் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகள் எனக்கு மேலும் மேலும் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் மற்றும் நாகா அமானுஷம், அதன் பிறகு என்னுடைய தம்பியுடைய சேனல் தான் என்னுடைய சேனல்னு நீங்கள் நினச்சிக்கிடுங்க. அப்படிப்பட்ட மனித பிளாக் சேனலையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கும் கொஞ்சம் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கிடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.